நீ அன்பா இருந்தா எவ்வளவு அழகா இருக்க. உன்னை இதே மாதிரி பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கு. பாத்தியா சித்தி, அவங்க 2 பேரும் ஒன்னு சேர்ந்துட்டாங்க. உன் பொண்ணுக்கு ஞான உதயம் பிறந்துருச்சு. கூடிய சீக்கிரம் உனக்கும் அப்படி நடக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். நானும் அதாம்மா வேண்டிக்கிட்டு இருக்கேன். சித்தி, அது உனக்கு தேவையில்லையா அப்படின்னு விட்டுடு. அம்மாடி அம்மாடி இருமா, நானும் வரேன். அம்மாடி கால் பண்றாங்க. அம்மா பூமி, வீட்ல இருக்கியா? வீட்ல தான் இருக்கேன் அத்தை. உன்கிட்ட கொஞ்சம் அவசரமா பேசணுமா? நான் வீட்டுக்கு வரவா? வேண்டாம்மா, நானே இங்க வந்திருக்கேன். எங்க வந்திருக்கீங்க? உங்க வீட்டுக்கு தான் வந்திருக்கேன். எங்க இருக்கீங்க? உங்க வீட்டு காம்பவுண்ட் சேவர் இருக்குல்ல, அங்கதான் இருக்கேன். ஐயோ அத்தை, இருங்க வரேன். அத்தை, பூமி, நீ தேவதை சோபா. யாருக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் கை கொடுத்து ஆறுதல் சொல்லுவ. யாருக்கும் எந்த தீங்கும் செஞ்சதே இல்லை. அப்படிப்பட்ட உன்னை கொலை பண்றதுக்கு யாருக்கு மனசு வந்துச்சு? உன்னை கொல்ல வேண்டிய அவசியம் தான் என்ன? உன் மேல யாருக்கு இவ்வளவு கோபம் இருக்கு? எதுக்கு இந்த கோபம் வந்துச்சு? நீயும் இந்த சொத்தும் எனக்கு சொந்தமாகணும்னா அக்கா செத்துதான் ஆகணும்னு நான் அவளை கொன்னுட்டேன். ஆனா இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் அந்த ரகசியம் வெளியில வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீ யாருக்கு என்ன துரோகம் பண்ணன்னு உன் மேல இவ்வளவு பகையை வளர்த்து அவ்வளவு கொடூரமா உன்னை கொலை பண்ணி அத ஒரு தீ விபத்தா மாத்திருக்காங்க. அங்க தோண்டி எடுத்த பாடி உன்னோடதுன்னு சொல்றாங்க. அது உண்மைனா உன்னை கொலை பண்ண விஷயமும் உண்மைதான். ஆனா அபூர்வா அது பூமியோட கட்டுக்கதை தான் பெருசாவே எடுத்துக்க மாட்டேங்கிறா. ஆனா பூமி மட்டும் அது கண்டிப்பா கொலைதான்னு சொல்றா. ஒரு பக்கம் என் கூட வாழ்க்கைய வாழ்ந்த என் பொண்டாட்டி, இன்னொரு பக்கம் வயித்துல பிறந்த என் பொண்ணு. எனக்கு யாரு சொல்றத நம்புறதுன்னு ஒண்ணுமே புரியலம்மா. அந்த இடத்தை விக்கிறதுக்கு நீ சம்மதிக்கலன்னு பூமி என்கிட்ட சொல்றா. அன்னைக்கு நடந்த விஷயத்தை பார்த்தா எனக்கும் அவ சொல்றது சரின்னு தோணுது. நீ இங்கதான் எங்க கூடவே இருக்க. ஆனா ஒண்ணு மட்டும் உண்மை சோபா, பூமி சொல்றது உண்மையா இருந்து உன்னை கொலை பண்ணது உறுதி ஆயிடுச்சுன்னா என் உயிருக்கு உயிரா இருந்த உன்னை கொலை பண்ண உங்களை முடிவு கட்டுற வரைக்கும் நான் தூங்க மாட்டேன். ஒரு பக்கம் பொண்ணு, இந்த பக்கம் தகப்பன். என்ன இப்படி டார்கெட் பண்றாங்க? நான் மாட்டிக்குவேனா? நோ, அப்படி நடக்க கூடாது. நீ என்ன 2 கையில தூக்கிட்டு வந்தியா? எனக்கு அந்த விஷயம் அப்பவே தெரிஞ்சிருந்தா ராத்திரி உன்னை நான் கொண்டு போட்டுட்டேன். அத உங்க பொண்ணுக்கு புரியவே மாட்டேங்குது. ராத்திரி நடந்த விஷயத்தை கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. நான் ஏதோ பிளாக் மேஜிக் பண்ண மாதிரி பேசிட்டு இருக்கா. ராத்திரி நான் தானே உங்க கண்ணு முன்னாடி இவளை தூக்கிட்டு வந்து இங்க படுக்க வச்சனே. என் புருஷனை தூக்குறதுல என்ன தப்பு இருக்குன்னு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் வேற சொன்னாலே. இப்ப என்னாச்சு அவளுக்கு? நீங்களே பாருங்க, எல்லாத்தையும் மாத்தி மாத்தி பேசுறா. மம்மி,
அம்மா இவன் எதை பத்தி பேசிட்டு இருக்கா மம்மி? அ, 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 இ- இதெல்லாம் நீ எப்ப பேசின பேபி? ஏய், என்ன பேசிட்டு இருக்கீங்க? அவ சொல்லலையா? ஆமாமா சொல்லலையே. அம்மா, நீங்களும் பிளேட்ட அப்படியே மாத்திட்டீங்களா? சரி, நேத்து ராத்திரி அவ உன்கிட்ட க்ளோஸாவே மூவ் பண்ணலையே. அத்த நீங்க என்ன பேசுறீங்க அத்த? ஆ, எனக்கு இப்ப புரிஞ்சு போச்சு. எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. நீங்களும் ராத்திரி குடிச்சீங்க தானே? எனக்கு தெரியும். வாய மூடுறா. மம்மி, பப்ல இருந்து வீட்டுக்கு நான் கார் டிரைவ் பண்ணிட்டு வந்தனா இல்லையா? ஆமாமா ஸ்டடியா வந்த அப்போ இவன் எதுக்கு மம்மி? இவன் தான் கூட்டிட்டு வந்தேன்னு சொல்றான். லான்ச்ல யாரோ என்ன கூட்டிட்டு போய் என்னமோ பண்ண பார்த்தாங்களா? இவன் வந்து என்ன காப்பாத்திட்டானா? அதுவும் பெரிய ஹீரோ மாதிரி. அது உண்மைதானே? ஹலோ, உன் மூஞ்சுக்குலாம் அவ்வளவு சீன் கிடையாது. என்ன இவ? சீ, ஐயோ, நான் சொல்றேன். ஏய், இப்பதான் நினைச்சேன் நீயே வந்துட்ட. பூமி, ராத்திரி என்ன நடந்துச்சு நீயாவது சொல்ல. சொல்லு. அவ ஃப்ரெண்டு கால் பண்ணதுக்கு நீ தானே போய் உன் பொண்டாட்டியை காப்பாத்து நீ என்கிட்ட சொன்ன. நானும் போயிருந்தேன்ல. ஆமா, நேத்து ராத்திரி நீ ஏதோ ஆபத்துல இருக்கேன்னு உன் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணதுக்கு சரிதாங்க வந்த நட்சத்திரா. என்ன என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணாளா? நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணுதானே எனக்கு தெரியும். என்ன இவனோட சேர்த்து வைக்கிறதுக்கு நாடகம் ஆடிக்கிட்டு இந்த மாதிரி போய் சொல்லி கதையை கட்டி விட்டா நான் அப்படியே மாறி போய் இவன் தான் என் புருஷனை ஏத்துக்கிட்டு கண் கண்ட தெய்வம்னு வாழ்வேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் அது என்னைக்கும் நடக்காது. சிச்சி, என்னம்மா இது? இவ்ளோ கார உப்பு இருக்கு. என்னம்மா இது? என்னம்மா இப்படி இருக்கு? ஐயோ, அத்தை ரொம்ப பாவங்க. மனசு சரியில்லாததுனால அவங்க எதையும் யோசிக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்க சமைச்சா இப்படிதானே இருக்கும். மருமகளை பத்தியே யோசிச்சுக்கிட்டு மகனையும் மகளையும் மறந்துட்டாங்க போல இருக்கு. அதனாலதான் எதுல என்ன போடுறாங்கன்னு கூட தெரியல போல இருக்கு. என்ன ஆச்சுமா உங்களுக்கு? விட்டு தள்ளுங்க, அத ஓரமா எடுத்து வச்சிருங்க. நான் உங்களுக்காக ஸ்பெஷலா எடுத்துட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மசால் தோசை, பூரிக்கு பிடிச்ச இட்லியும் செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். இட்ஸ் ஓகே, ஐ அம் ஆல்ரெடி லேட். இல்ல, நீங்க சாப்பிட்டு போங்க.